இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் டிவில ஒளிபரப்பாகி வர சிங்கப்பெண்ணே சீரியல் ரொம்பவே குறுகின காலத்திலேயே ரசிகர்களோட அதிக செல்வாக்க பெற்றிருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்த கதாநாயகி குடும்ப சூழ்நிலை காரணமா சென்னைக்கு வேலைக்கு வராங்க. அதுக்கப்புறம் நகரத்துல அவங்க சந்திக்கிற சவால்கள் தான் இந்த சீரியலோட கதை. இதுல கதாநாயகியா நடிக்கிற ஆனந்தியோட துடுக்கான தைரியம் மற்றும் வெள்ளந்தி ஆரம்பத்துல இந்த சீரியல் அதிகமாக ரசிக்கப்பட்டிருந்தது. மேலும் கதையோட நாயகன் அன்பு கேரக்டருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால அதிக அளவுல கொண்டாடப்பட்டு வருது. அன்பு மற்றும் ஆனந்திக்கு இடையே வர மித்ரா மகேஷ் கேரக்டர் ஆரம்பத்துல ரசிக்கப்பட்டாலும் இப்போ பெரிய அளவுல சலிப்பு வந்துடுச்சு. சிங்கப்பெண்ணே சீரியல் ரசிகர்களோட பெரிய இயக்கம் அன்பு தான் அழகன் அப்படின்ற ஆனந்திக்கு தெரிஞ்சு விட வேணும் அப்படின்றதுதான். அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர் அதே கான்செப்ட்ல கொண்டு போனாலும் கான்செப்டை ஜவ்வாக இழுத்துக்கிட்டு இருக்காரு. இதனால கடைசி 2 மாதங்கள் சிங்கப்பெண்ணே சீரியல் ரசிகர்கள் சலிப்படைய அளவுக்கு வந்துடுச்சு. தற்பொழுது நந்தாவோட மரணம் மூலமா சீரியல் திரும்பவும் சூடு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கடந்த மாசம் முழுக்க கான்செப்ட் இல்லாம இயக்குனர் சொதப்புனது டிஆர்பி ரேட்டிங்ல வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. இவ்வளவு வாரங்களா டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல இருந்த சிங்கப்பெண்ணே சீரியல் இந்த வாரம் 2வது இடத்துக்கு போயிடுச்சு. மேலும் சிங்கப்பெண்ணே மற்றும் எதிர்நீச்சல் சீரியல்களோட போட்டா போட்டி போட்டு கொண்டிருந்த கயல் சீரியல் முதல் இடத்துக்கு வந்துருச்சு. சொந்த சேனல்ல ஒளிபரப்பாகிற சீரியல் கிட்டையே தோற்று போயிருக்கு சிங்கப்பெண்ணே சீரியல். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.